டியூப் தமிழ் வணக்கம். சுவிட்சர்லாந்து பூர்ஸ்ஜென்ஸ்டாக் என்கின்ற நகரத்தில் அமெரிக்க தரப்பிற்கும் ஈரானிய தரப்பிற்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேச்சுக்களினுடைய கடந்த 24 மணி நேரங்களில் எட்டப்பட்டு இருக்கின்ற மிகவும் பிரம்மாண்டமான முடிவுகளை இந்த செய்தி உள்ளடக்கி மலர்கின்றது. முதலாவது, அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே.டி. வான்ஸ் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றிருக்கின்ற பேச்சுக்களானது மாபெரும் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்று மகிழ்வு வெளியிட்டிருக்கின்றார். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இன்று திங்கள் காலை வெளியிட்ட தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் லெபனானில் போரை நிறுத்துவதற்கான பணிகள் மிக முக்கியமான ஒரு திருப்பத்திற்கு வந்திருப்பதாக மகிழ்வு வெளியிட்டிருக்கின்றார். இந்த இருவருடைய வெற்றிகளிலும் என்ன நடைபெற்றிருக்கின்றது என்றால் 60 தினங்கள் கொண்ட இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் அடுத்து வரும் நாட்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக எந்தெந்த தினத்தில் எதை பேசி முடிப்பது என்கின்ற ரோட் மேப் வழித்தடம் ஒன்று திட்டவட்டமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழித்தடங்களில் தடக்கி விழாமல் தொடர்ந்து செல்வதற்கு ஏற்ற பக்க குறிப்புரைகளும் இந்த பேச்சுவார்த்தையில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான், கட்டார் 2 நாடுகளும் இணைந்து இந்த சமரச முயற்சியில் முக்கியமான ஒரு புள்ளிக்குள் இவர்களை நகர்த்தி இருக்கின்றார்கள். இந்த ரோட் மேப் ஆனது 60 தினங்கள் யுத்த நிறுத்தம் முடிவடைகின்ற பொழுது இறுதி ஒப்பந்தத்தை எழுதுவதற்கு இருதரப்பும் இணக்கம் கண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த யுத்த நிறுத்தத்தை மேலும் நீடிப்பு செய்யாமல் முடிவடைய செய்யக்கூடியவாறு புத்திபூர்வமான முயற்சிகளை இருதரப்பும் முன்னெடுத்திருக்கின்றார்கள். இது ஒரு முக்கிய விடயமாகும். அடுத்த முக்கியமான விடயம் ஹோர்முஸ் நீரிணையாகும். ஹோர்முஸ் நீரிணை சனிக்கிழமை மூடப்படுவதற்கான முக்கியமான காரணத்தை ஈரான் வெளியிட்டிருக்கின்றது. இஸ்ரேல் தொடர்ந்து தேவையற்ற விதமாக லெபனானில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே மூடப்பட்டதாக ஈரான் கூறியிருக்கின்றது. லெபனானில் தாக்குதலை நிறுத்த முடியுமா என்றால், லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் உடனடியாக தங்களுடைய அத்தனை தாக்குதல்களையும் நிறுத்த வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியதும், அதற்கு எதிராக அவர்கள் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று ஈரான் கூறியதும் முரண்பாடுகளாக இருந்தது. இப்பொழுது லெபனானில் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கும் அங்கு இருதரப்பும் இணைந்த ஒரு கண்காணிப்பு கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் லெபனான் அமைதிக்காகவும் ஒரு புதிய தீர்வின் இணக்கப்பாடு ஏற்பட்டு இருக்கின்றது. சுவிட்சர்லாந்து பூர்ஸ்ஜென்ஸ்டாக் நகரத்திலே இது ஒரு வரலாற்று புகழ்மிக்க நிகழ்வாக இருக்கின்றது. இதை எப்படி செய்ய போகின்றார்கள், இஸ்ரேலை எப்படி சமாதானப்படுத்த போகின்றார்கள் என்பதெல்லாம் அடுத்து வரும் ரோட் மேப்பில் முக்கியமானதாக இடம்பெறும். சில வேளை இஸ்ரேலையும் அழைத்து பேசுவார்களா தெரியவில்லை. இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்க உலகளாவிய ரீதியில் பங்கு சந்தைகளில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அதுபோல எரிபொருள் விலையில் படபடவென வீழ்ச்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. விலைகள் குறைய தொடங்குகின்றன. இனி ஒவ்வொருவருடைய வீட்டிலும் பெட்ரோலுக்காகவும் டீசலுக்காகவும் செலவிட்ட அதிகமான பணத்தை அவர்கள் மீதம் பிடிக்கக்கூடிய வகையில் விவகாரம் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணையில் என்ன செய்யலாம்? ஹோர்முஸ் நீரிணையில் 2 நாடுகளும் இணைந்த கருத்து முரண்பாடுகளும் பிழைகளும் ஏற்படாதவாறு தடுக்கின்ற ஒரு இணைந்த வழித்தடத்தை உருவாக்குவது என்றும், அந்த வழித்தடத்தினால் செல்லுகின்ற பொழுது ஈரானுக்கு எதிராக அமையாது, அமெரிக்காவிற்கு எதிராக அமையாது, அதற்கு ஏற்ப இந்த பாதை திறக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் அமெரிக்காவினுடைய கடற்படையும் ஈரானும் இதை கண்காணித்தபடி இருப்பார்கள். இருவரும் ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் இந்த கதவுகளை திறந்து விடுகின்றார்கள். இது உலக வர்த்தகத்திற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைய போகின்றது என்பதும் முக்கிய விடயமாக எட்டப்பட்டிருக்கின்றது. அத்துடன் நின்றுவிடவில்லை. இந்த பிரச்சனையானது மேலும் பல பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. முதலாவது, அமெரிக்காவில் பெட்ரோல் விலை குறைந்திருக்கின்ற காரணத்தினாலும் மக்களினுடைய வாழ்க்கை செலவில் குறைவு ஏற்பட ஆரம்பித்து இருப்பதனாலும் வருகின்ற நவம்பர் மாதம் அமெரிக்காவில் நடைபெறுகின்ற இடைத்தேர்தல்களிலே டொனால்ட் ட்ரம்ப் படுதோல்வி அடைந்து கட்டுப்பணம் இழக்கின்றது போல செல்லாமல் இருக்க அவரை காப்பாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை
நடவடிக்கையாகவும் இந்த முன்னேற்றம் அமைந்திருக்கின்றது. இது மிக முக்கியமானதாகும். அதேவேளை இந்த விவகாரத்தில் பங்கேற்காது மதில் மேல் பூனைகளாக இருந்து வெற்றி பெற்ற இடத்தில் பாய்வோம் என்று கருதிய தலைவர்கள் பதவி இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. இது அடுத்த பெரும் புயலாக இருக்கின்றது. பிரிட்டனினுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டமர் இந்த விவகாரத்தில் தெளிவான ஒரு முடிவை எடுக்காமல் அவர் கழுவின மீனில் நழுவின மீனாக நழுவிக் கொண்டிருந்தார். இன்று காலை எழுதியிருக்கின்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரிட்டன் பிரதமர் இனிமேலும் காலம் தாமதிக்க கூடாது, அவர் பதவியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார். வெளியேறுவதற்கான அவர் இழைத்த தவறுகள் இரண்டை சுட்டிக்காட்டுகின்றார். முதலாவது, அகதிகள் விவகாரத்தில் பிரிட்டனை சரியான முறையில் கட்டுப்படுத்தி அந்த நாட்டில் பிரச்சனை ஏற்படுத்தாமல் தடுப்பதில் அவர் தோல்வியடைந்திருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார். இரண்டாவது அவர் மீதான குற்றம், வடகடல் ஆயில் உற்பத்தியில் அவர் ஏற்படுத்திய தளர்வு பெரும் பிரச்சனையாக மாறிவிட்டது. இந்த இரண்டிலும் அவர் தோற்ற காரணத்தினால் இனிமேல் அவர் பதவியில் தொடர முடியாது என்று கூறியிருக்கின்றார். இதைத் தொடர்ந்து பிரிட்டனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டமரை உடனடியாக பதவி விலகுங்கள், இங்கு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது, இனி நீங்கள் பதவியில் தொடர முடியாது என்று அவரிடம் கேட்டிருக்கின்றார். இன்றோ நாளையோ அடுத்த மணி நேரமோ பிரிட்டன் பிரதமர் தன்னுடைய பதவி விலகலை அறிவிக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. இது போன்ற பாதிப்புகள் மற்ற நாடுகளிலும் வரப்போகின்றன. ஐரோப்பாவில் பல நாடுகளில் பல முக்கிய தலைகளை இந்த போர் உருட்ட போகின்றது. பிரான்சிலும் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஜெர்மனிய சான்சலரும் இதில் எவ்வளவு தூரம் வெற்றிகரமாக நடந்தார் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவேதான் ஐரோப்பாவினுடைய தேர்தல் களமானது ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போவதும் இந்த போரினுடைய விளைவுகளாக இருக்கின்றது. இந்த இடத்தில் ஒரே ஒரு விடயம் தெளிவாக வந்திருப்பதாக நேற்றைய செய்திகளும் கூறின. ஹோர்முஸ் நீரிணையை இனிமேல் நம்பி இருக்க முடியாது, அதை மாற்றி புதியதொரு வழியை தேடுவதற்கு உலகம் தயாராக வேண்டும். அதை மாற்றுவதற்கு ஒரே வழி, இப்போது இருக்கின்ற எரிபொருள் சக்தி வளத்தினுடைய பாவனை முறையை முற்றாக மாற்றி அமைத்து மின்சாரம், காற்றலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம் என்று இயற்கை சக்திகளை அடிப்படையாக வைத்த புதிய சக்தி வள உலகம் ஒன்று பிறக்க வேண்டியது அவசியம். ஆயில், பெட்ரோல், டீசலினுடைய காலம் நிறைவடைகின்ற பருவத்தினுடைய ஒரு குறியீடாகவும் இது இருக்கின்றது. எனவே இந்த விவகாரம் அரசியல் ரீதியான மாற்றங்களையும் பொருளாதார ரீதியான மாற்றங்களையும் புதியதோர் உலகம் உருவாகுகின்ற மாற்றங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த 60 தினங்கள் மிக முக்கியமான நாட்களாக இருக்க போகின்றன. ஈரானில் நடைபெற்ற போர்களுடைய தீவிர தன்மை 60 தினங்கள் இருந்தாலும் அதைவிட தீவிரம் கொண்டதாக இந்த 60 தினங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. எந்த நேரம் எது நடக்கும் என்று தெரியாத அளவிற்கு வேகமான செய்திகள் நிமிடத்திற்கு நிமிடம் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.